தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் வழக்கமாக நடைபெறும் ஒரு நிகழ்வு இந்த ஆண்டு மிஸ் ஆகியிருக்கிறது. ஆட்சி மாற்றத்தால் இருவரும் கட்சிகள் மக்களை வஞ்சிக்கிறதா? இது பற்றி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஒவ்வொரு ஆண்டும் மே, ஜூன் மாதங்களில் கோடை வெயில் சுட்டெரிப்பது இயல்பான ஒன்றாக இருந்தாலும் இந்த ஆண்டு கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாகவே உணரப்பட்டது என்று சொல்லலாம். ஒருபுறம் சில மாவட்டங்களில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் மழை பெய்திருந்தாலும், மறுபுறம் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் மக்களை கடுமையாக பாதித்து வருகிறது. பொதுவாக கோடை காலத்தை முன்னிட்டு ஒரு மாதத்திற்கு முன்பே அரசியல் கட்சிகள் சார்பில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து பழங்கள், நீர்மோர், குடிநீர் போன்றவற்றை வழங்கும் பணிகள் நடைபெறும். மாவட்ட, ஒன்றியம், நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் முடிவுகள் வெளியான நாளிலேயே அக்னி நட்சத்திரம் தொடங்கியது. இருந்தபோதிலும் தேர்தல் தோல்வியின் தாக்கமோ என்னவோ, தண்ணீர் பந்தல்களை திறப்பதில் அரசியல் கட்சிகள் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. மக்களுக்கு தொண்டாற்றுவது, மக்கள் நலனில் அக்கறை கொள்வது என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் திமுக, அதிமுக ஆகிய அரசியல் கட்சிகள் இந்த முறை மக்களை மறந்துவிட்டனவோ என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுகிறது. அதே நேரம் ஆட்சி மாற்றம் என்ற பொதுமக்களின் மனநிலையும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. அதே நேரம் தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் உள்ள திமுகவுக்கு பெரும் ஏமாற்றமே ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை திமுகவின் கோட்டை என இதுவரை கூறி வந்த நிலையில் சென்னையில் அதிக தொகுதிகளில் திமுகவுக்கு தோல்வியே கிடைத்துள்ளது. அதிமுகவும் கிட்டத்தட்ட மீண்டும் மக்கள் தங்களுக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை தருவார்கள் என காத்திருந்து தற்போது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை வைத்து பார்த்தால் மக்களுக்கு ஓடி ஓடி நலத்திட்டங்களை செய்தும் கைவிட்டு விட்டார்களே. இப்படி இருக்க தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்தால் மட்டும் மக்கள் மனம் மாறிவிடுமா என்ற விரக்தியில் இரு கட்சிகளும் தண்ணீர் பந்தல் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு விட்டதோ என்றே தோன்ற வைக்கிறது. அதே நேரம் ஆட்சிக்கு வந்த தவேகாவினர் உள்பட தமிழகத்தில் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.